ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். யத் பிரசூதிஷதைராசன் ருத்ரா பரசுலாஞ்சனா சதவ்யோ ஹேதிராஜஸ்ய பரசு பரிபாத்துவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகம். போன 2 ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது பெருமாளின் விஷ்ணுவின் சங்கல்பத்தினால், அவருடைய எண்ணத்தினால், அவருடைய ஆசையினால், இச்சையினால் உருவானதுதான் சுதர்சன சக்கரம், அந்த ஆயுதம். இப்படி இந்த ஆயுதமானது ஆயுதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கும் அந்த பெருமாளின் சங்கல்பத்திலிருந்து உருவாகி இருந்தாலும் அந்த ஒரு ஆயுதத்திற்கும் பெருமாளின் இந்த சக்தி என்பது சிறிதளவு இருந்தது. அந்த சிறிதளவு சக்தியை சங்கல்பமாக மாற்றி இந்த ஆயுதம், இந்த ஒரு சக்கரத்தாழ்வார், இந்த ஒரு சுதர்சன சக்கரம், அது 16 ஆயுதங்களை உருவாக்கியது என்று பார்த்தோம். அந்த 16 ஆயுதங்களில் முதல் ஆயுதமாக அதே சுதர்சன சக்கரத்தை தான் பார்த்தோம். அந்த சுதர்சன சக்கரமானது எப்படி காலத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 2வது ஆயுதமாக இருக்கும் கோடாரியை பற்றி சொல்றார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் இந்த கோடாரியை பற்றி விவரித்து சொல்லும் போது முக்கியமாக அவர் தொடங்குவது, இந்த ஒரு ஸ்லோகத்தை துவங்குவதே சிவபெருமானின், நம்ம மகேஸ்வரன் சிவபெருமான் என்று சொல்றோமே, அந்த சிவபெருமானின் அடியார்களுக்கு கைலாயத்தில் அவருக்கு சேவை செய்து தொண்டு கொண்டிருக்கும் அடியார்களுக்கு கணங்கள் என்று பெயர். சிவகணங்கள், ருத்ரகணங்கள் என்று பெயர். இந்த ஒரு ருத்ரகணங்கள், இந்த ஒரு சிவகணங்கள் எப்பொழுதும் சிவனுடைய சகவாசம் வைத்துக்கொண்டு, சிவனுடைய உரையாடி கொண்டு, அவருக்கே சேவை செய்து கொண்டு சிவமயமாகவே இருப்பார்கள். இந்த ருத்ரகணங்கள் இந்த சிவகணங்களிடம் ஒரு ஆயுதம் இருக்கும் என்று சொல்றார். அதாவது அதுவும் ஒரு கோடாரியாக தான் இருக்கு. இந்த சிவகணங்கள் அனைவரிடம் இருக்கும் ஆயுதமானது ஒரே மாதிரி, ஒரே கோடாரியாக தான் இருக்குமாம். அது எல்லார்கிட்டையும் ஒரு காப்பி மாதிரி இருக்குமா எல்லார்கிட்டையுமே. இந்த இடத்தில் இதற்கும் இந்த கோடாரிக்கும் விஷ்ணு கிட்ட இருக்கும் சுதர்சன சக்கரம், சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கும் கோடாரிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அப்போது தேசிகன் சொல்றாராம், சுதர்சனாழ்வார்கிட்ட இருக்கும் முதல் ஆயுதம் சுதர்சன சக்கரம், 2வது ஆயுதம் அந்த கோடாரி. சுதர்சன சக்கரம் கிட்ட, சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கும் அந்த கோடாரி தான் பல கோடாரிகளை படைத்து இந்த ருத்ரகணங்களுக்கு கொடுத்தது என்று சொல்றார். இந்த இடத்துல பெருமாள் அவரின் சங்கல்பத்திலேருந்து வந்த சக்கரத்தாழ்வார், அவரின் சங்கல்பத்திலேருந்து வந்த ஒரு கோடாரி, அந்த கோடாரியின் சங்கல்பத்தினால் இத்தனை கோடாரிகளை உருவாக்கி இந்த ருத்ரகணங்களுக்கு, சிவகணங்களுக்கு கொடுத்திருக்கு என்று முழுமையாக சொல்றார் அவனோட தேசிகன். அதனால் அந்த ருத்ரகணங்களிடம், அந்த சிவகணங்களிடம் இருக்கும் அந்த ஆயுதமான கோடாரி, அது சக்கரத்தாழ்வாரிடம் இருக்கும் கோடாரியிடம் இருந்துதான் தோன்றியது என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பெண் என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறா, அவ கவனிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறேன், அதை அவ மறக்கவே மாட்டா என்று சொல்லி ஒரு யோசனைக்கு, ஒரு முடிவுக்கு வரா என்று பார்த்தோம். இது எந்த முடிவு என்றால், இரவு நேரம் வர்றதாம். அந்த நாளுக்கு, எந்த நாள்ல அந்த வளையலை வாங்கி தெருவில் நடந்து போனாலோ அதே நாளோட இரவு நேரம் வர்றது. எல்லாருமே இங்க ஊர்ல, இந்த கிராமத்துல உறங்கி கொண்டிருக்கா. அந்த சமயத்தில் இந்த ஒரு பெண் மட்டும் உறங்காமல், சரி இரவாயிடுத்து, இப்போ நேரமாயிடுத்து, நம்மளோட பிளானை, நம்மளோட அந்த யோசனையை செயலுக்கு கொண்டு வரணும் என்று பக்கத்துல இருந்த ஒரு தீக்குச்சியை எடுக்கிறாளாம் கையில். இப்படி கையில் எடுத்த அந்த தீக்குச்சியை எடுத்து, இந்த ஒரு பெண் வசித்து கொண்டிருந்த ஒரு குடிசையில, ஒரு மரங்களால் இலைகளால் ஆன ஒரு குடிசையில இருந்தா இந்த ஒரு பெண். அப்படி குச்சியாலும் கட்டையாலையும் அந்த ஒரு இலையாலும் ஆன ஒரு குடிசையில இருக்கும் இந்த பெண் தன் கையில இருக்கும் அந்த தீக்குச்சியை எடுத்து அதனோட குடிசை மேல வைக்கிறாளாம். அப்படியே தூக்கி போடுறாளாம். நெருப்பு விறகு மேல பட்டாலோ இல்ல காய்ந்து போன இலைகள் மேல பட்டாலோ தீ ஈஸியாக பிடிச்சுக்கும் என்று தெரியும். அதனால அது அப்படியே நடக்கிறதாம். அங்க அந்த குடிசையில தீயை விட்டு எரியும் போது அந்த குடிசையை பற்றி எரிய ஆரம்பிக்கிறதாம். ஒரு தீ பிழம்பாகவே எழுகிறதாம் அது.
அந்த சமயத்தில் இந்த ஒரு பெண் கீழே விழுந்துட்டு, பற்ற வச்சதே இவ தான், இருந்தாலும் கீழே விழுந்துட்டு என் வீடு பற்றி எரியுது, யாராவது காப்பாற்ற வாங்கோ என்று கூப்பிடுறாளாம் இந்த பெண். இப்படி அழுது கொண்டு கூப்பிட்டு கொண்டே இந்த மாதிரி கத்தி கொண்டே இருக்கும் இந்த பெண்ணோட குரலை கேட்டுட்டு தூங்கிட்டு இருந்த கிராமவாசிகள் எல்லாருமே எழுந்து வந்து ஆச்சரியத்தில் இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற வீடை பார்க்குறாளாம். இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகருது, இந்த செயலை இந்த பெண் எதற்காக செய்தால், இந்த கதையோட நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.